வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸில் பார்ட் 31 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 30 பார்ட் போட்டாச்சு. ஒவ்வொன்றிலையும் 10 கொஷின், ஜிகேலையும் தமிழ்லையும் கஷ்டமான கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னால் எவ்வளோ பார்ட் முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிடுறேன். அதை எல்லாத்தையும் தரவாக பார்த்துட்டு போயிருங்க. இதில் 10 கொஷின் தான் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம நிறைய அதில் இடையில உள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஷனையுமே இது எதுக்கு வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இல்லை கொஸ்டின்லேயே ஒரு சில நேரம் கொஸ்டின்லேயே 2-3 கொஸ்டின் உள்ளேயே அடங்கி இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஆக மொத்தம் நீங்கள் இந்த 30-40 பார்ட்டை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு 300 தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு 500-600 கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஈக்குவலாக தான் நான் உள்ள டிஸ்கஷனில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் இருக்கிறத தெளிவாக நான் படிச்சுட்டு போங்க. ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாத மாதிரி. அப்புறம் நீங்கள் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. தாராளமாக எக்ஸாம் நல்லா எழுதலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திட்டக்குழுவின் கடைசி நிர்வாக தலைவராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் 1 அரவிந்த் பனகாரியா, ஆப்ஷன் 2 தினேஷ் அரோரா, ஆப்ஷன் 3 மாண்டேக் சிங் அலுவாலியா, ஆப்ஷன் 4 அஜய் சிப்பர். இந்த 4 இதில் யாரு திட்டக்குழுவோட கடைசி நிர்வாக தலைவராக இருந்தாங்க? திட்டக்குழு அப்படிங்கிறது எது? 5 இயர் பிளான்லாம் போட்டாங்க இல்லையா, 5 ஆண்டு திட்டங்கள்லாம், அந்த கமிட்டி தான் திட்டக்குழு. அது இப்போ இல்லை, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பதிலாக தான் நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்போது அந்த திட்டக்குழு இருந்தப்ப அங்கே கடைசியாக நிர்வாக தலைவராக இருந்தவர் யாரு? சிஇஓவா? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது முன்னாடி நேரு காலத்தில் போடப்பட்டது தான் இந்த திட்டக்குழு. இந்த திட்டக்குழு தான் நிறைய பிளானிங் கமிஷன் நம்ம சொல்லுவோம், நிறைய திட்டங்கள் போட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ கடைசியாக நரேந்திர மோடியோட ஆட்சி காலத்தில் 2015 இதை கேன்சல் பண்ணிட்டு நித்தி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. அந்த நித்தி ஆயோக்கில் வந்ததுக்கப்புறம் பிரதமர் தான் எப்பயுமே நித்தி ஆயோக், கரண்ட்டாக இருக்கிற பிரதமர் தான் நித்தி ஆயோக்கோட தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் சிஇஓ வேற தலைவர்கள்லாம் அதில் இருப்பாங்க. அப்படி திட்டக்குழு கலைக்கும் போது 12வது 5ஆண்டு திட்டமே முழுசா முடியல, கலைச்சிட்டாங்க. அப்ப கடைசியா இருந்தவர் தான் இந்த மாண்டேக் சிங் அலுவாலியா. அப்ப நித்தி ஆயோக் ஆரம்பிச்ச பிறகு அதுல ஃபர்ஸ்ட் சிஇஓவா துணைத் தலைவரா இருந்தவர் யாரு? ஏன்னா எப்பயுமே தலைவர் பிரதமர் தான், துணைத் தலைவரா இருந்தவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன்ல, அரவிந்த் பனகாரியா அவர். ஓகேவா? அரவிந்த் பனகாரியா தான் நித்தி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர். அப்புறம் தினேஷ் அரோரான்றவர்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிஇஓவாக இருந்தவர். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க, அஜய் சிப்பர். அஜய் சிப்பர் யாரு அப்படின்னா நித்தி ஆயோக்க பரிந்துரை செஞ்ச கமிட்டி இந்த அஜய் சிப்பர் கமிட்டி தான். ஓகேவா? ஏதாவது ஒரு கமிட்டியை போட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை கொண்டு வருவாங்க. அப்படி நித்தி ஆயோக்க பரிந்துரை பண்ண கமிட்டி எது அப்படின்னா இந்த அஜய் சிப்பர் குழு. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இருக்கவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நித்தி ஆயோக்னு தனியாக ஒரு தலைப்பே இருக்குது, நம்ம சேனல்லையும் கூடுதல் குறிப்பில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பாசறைக்கு திரும்புதல் என்னும் நிகழ்வு நடைபெறும் நாள் எது? ஆப்ஷன் 1 ஜனவரி 26, ஆப்ஷன் 2 ஜனவரி 20, ஆப்ஷன் 3 ஜனவரி 23, ஆப்ஷன் 4 ஜனவரி 29. இதில் பாசறைக்கு திரும்புதல்ன்ற நிகழ்வு எங்கே நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான 30 செகண்ட் ஸ்டார்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கான சரியான விடை ஜனவரி 29 அப்படிங்கிறது தான் சரியான விடை. தேசிய சின்னங்கள்னு நம்மளுக்கு 6th சின்ன கிளாஸில் ஒரு லெசன் இருக்கும், அதில் இந்த கொஷின் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா குடியரசு தினம் என்னைக்கு? 1950 ஜனவரி 26. நம்மளோட இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாடு ஒரு குடியரசு நாடு அப்படின்னா குடியரசு தலைவர் தான் நாட்டோட முதல் குடிமகன். அவருக்கு கீழே தான் மொத்த நாடுமே இயங்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நம்ம சட்டம் அமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ குடியரசு தினத்தில் செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுவார்.
அது ஜனவரி 26ல நடக்கும். அதுல இருந்து 3 நாள் கழிச்சு ஜனவரிக்கு 29ல பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். நீங்க டிவில எல்லாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ரிபப்ளிக் டே பரேடுன்னு சொல்லிட்டு 29ஆம் தேதி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தான் அந்த மார்ச் பாஸ்ட் நடக்கிறது, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் இந்த பரேடெல்லாம் நடத்துறது எல்லாமே அன்னைக்கு தான் நடக்கும். ஜனவரி 29 அதுக்கு பேரு பாசறைக்கு திரும்புதல். இந்த முப்படை இருப்பாங்க இல்லையா? அந்த முப்படை குழுவினர்களும் இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க. குடியரசுத் தலைவர் அதில சீஃப் கெஸ்ட்டா உட்காந்துருப்பாரு. வேற நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து அத பார்ப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு அன்னைக்கு, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு அந்த குடியரசுத் தலைவர் மாளிகை ஃபுல்லா இருக்கு இல்லையா? ராஷ்டிரபதி பவன். அ அந்த இது ஃபுல்லாவே என்ன பண்ணியிருப்பாங்க, லைட்டு போட்டு, சீரியல் போட்டு அன்னைக்கு அவருக்கு பர்த்டே மாரி ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கு அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 கொஸ்டின் பாருங்க. "ஷமித்தருள்க" என்பதன் தமிழ் சொல்லைக் கண்டறிய. ஆப்ஷன் 1 காப்பாற்றி அருள்க, ஆப்ஷன் 2 ரட்சித்தருள்க, ஆப்ஷன் 3 மன்னித்தருள்க, ஆப்ஷன் 4 காத்தருள்க. இதுல ஷமித்தருள்க அப்படிங்கிறது வேற்றுமொழிச் சொல். உங்களுக்கு தெரியும் ஷா வந்துட்டாலே அது கிடையாது தமிழ். அப்போ சுத்தமான தமிழ் அர்த்தம் இதுல எது? ஆன்ஸர கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. மன்னித்தருள்க அப்படிங்கிறது தான் சுத்த தமிழ் அர்த்தம். ஓகேவா? காத்தருள்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். பட் மன்னித்தருள்க அப்படிங்கிறது தான் சரியான விடை. பிறமொழி சொற்களை நீக்குதல்னு ஒரு தலைப்பே நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. அதுல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஒரு தடவ மன்னிப்பு அது எந்த வார்த்தைன்னு கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 4th கொஸ்டின். அணுகுண்டின் அடிப்படை தத்துவம் எது? ஆப்ஷன் 1 கட்டுப்பாடற்ற தொடர்வினை, ஆப்ஷன் 2 கதிரியக்க வெளியீடு, ஆப்ஷன் 3 கட்டுப்படுத்தப்பட்ட வினை, ஆப்ஷன் 4 கதிரியக்க வெளியீடு. இந்த 4 ஆப்ஷன்ல இருக்க எந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒரு அணுகுண்டு வந்து செயல்படுது? 30 செகண்ட்ஸ் இருக்கு. நல்லா ஒவ்வொரு ஆப்ஷனா ரீட் பண்ணி கெஸ் பண்ணி வைங்க, ஒருவேளை ஆன்சர் தெரியாட்டி. இதுக்கான சரியான விடை கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற லெசன்ல இருந்து. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அணுகுண்டுக்குள்ள ஒரு வினை நடக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப நியூக்ளியர் ரியாக்டர்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேடியேஷன் வந்து அந்த வினை வந்து நடக்கிறது குறைஞ்சிரும். ஓகேவா? ஷட் டவுன் ஆயிரும். ஆனா அணுகுண்டுல அப்படி கிடையாது. 1 3ஆ மாறும். 3 இன்னொரு 3 கிரியேட் பண்ணும். அந்த 3 இன்னொரு 3 கிரியேட் பண்ணும். இப்படி கட்டுப்பாடு இல்லாம இன்கிரீஸ் ஆயிக்கிட்டே தான் போகும். அதனால தான் அணுகுண்டெல்லாம் அந்த ஒரு சின்ன ஒரு மேல இருக்கிற ஒரு இத புடுங்கிட்டு தூக்கி எறிஞ்சா வெடிச்சிரும். சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு வச்சிருப்பாங்க. அத எடுக்கும்போது கன்டினியூஸா ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே புடிக்காம அந்த வினை அந்த வந்து வெடிச்சிரும். ஓகேவா? அந்த கன்டினியூஸ் ரியாக்ஷன்னால அது தாங்காம ஒரு கட்டத்துல வெடிக்கிறது தான். அப்ப பலூன வந்து ஒரு அளவுக்கு ஊதிட்டு நான் நாட் போட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ நாளைக்குனாலும் அது ஓரளவு அப்படியே இருக்கும். உடையாத அளவுக்கு. ஆனா, நான் ஊதிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கேன்னா, ஒரு கட்டத்துல அது வெடிக்க தானே செய்யும். அது மாதிரி தான் அணுகுண்டுக்குள்ள நடக்கிறதும். இதான் அணுகுண்டோட அடிப்படை தத்துவம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்க. 1946 டிசம்பர் 9ல் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் கூட்டப்பட்டதற்கான காரணம் என்ன? அப்ப இதுலயே நானு 2 கொஸ்டின் குடுத்துட்டேன். அரசியலமைப்பு சட்டம் நடத்துறதுக்கான வரைவு குழு உருவாக்குறதுக்கு முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு? 1946 டிசம்பர் 9. இது முன்னாடியெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஓகே. இப்ப ரொம்ப அது எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயிருச்சுன்னு கேட்கறதில்ல. ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். ஓகே. இந்த முதல் கூட்டம் எதுக்காக கூட்டுனாங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதுதான் இப்ப கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 1 தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் 2 இந்திய அரசியலமைப்பை எழுத. ஆப்ஷன் 3 சுதந்திர நாளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் 4 பாகிஸ்தான் பிரிவினையை தடுக்க. இந்த 4ல எந்த ரீசனுக்காக முதல்
அரசமைப்பு அந்த முதல்ல சட்ட வரைவு குழுவோட முதல் கூட்டம் அவசரமா கூட்டப்பட்டுச்சு? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கன்றது தான் சரியான விடை. நீங்க வந்து ஒருவேளை படிக்காம டைரக்ட்டா இந்த கொஸ்டின வந்து பார்க்குறவங்களுக்கு 4மே கரெக்ட்டா இருக்க மாரி தான் இருக்கும். இல்ல பாகிஸ்தான பிரிக்காம தடுக்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு தோணும். இல்ல என்னைக்கு சுதந்திரம் குடுக்கலாம்னு அந்த டேட்ட ஃபிக்ஸ் பண்றதுக்காக இருக்கலாம்னு தோணும். ஆனா உண்மையிலேயே தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்க தான். இது வந்து ஸ்கூல் புக்ல ஒரு ஒரு லைன்ல அப்படியே போற போக்குல குடுத்துட்டு போயிருப்பாங்க. அத நீங்க டக்குன்னு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் குடுத்தேன். இந்திய அரசமைப்பு சட்டம்னு சின்ன கிளாஸ்ல ஒரு லெசன் இருக்கும். அதுல இந்த கொஸ்டின் குடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, கேபினெட் குழு வந்து என்ன சொல்லிரும், நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு நாங்க சுதந்திரம் குடுக்க போறோம். பட் உங்கள நீங்க ஆட்சி பண்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சட்ட வரைவமைப்ப நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அத வந்து ஆக்சுவலா சேலஞ்ச் மாரி பண்ணியிருப்பாங்க. சுதந்திரம் சுதந்திரம்னு கேட்குறீங்களே, உங்கனால அரசமைப்பெல்லாம் எழுதி பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன உருவாக்கி இந்த நாட்ட நிர்வாகம் பண்ணிற முடியுமா? அப்படின்ற மாரி. அத ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு தான் நேரு, அம்பேத்கரும் இத பண்ணுவாங்க. அப்போ அதுக்காக ஒரு டீம் வந்து கிரியேட் ஆயிரும். அம்பேத்கர் தலைமையில. அப்ப ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து எதுக்காக போடுவாங்கன்னா, இப்போதைக்கு இந்த கூட்டத்துக்கு தற்காலிக தலைவர் யாரு? அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். அந்த அடிப்படையில சச்சிதானந்த சின்ஹாவ தான் தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கிருபாலினி அவங்கள வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. சச்சிதானந்த சின்ஹா இருக்கட்டும் அப்படின்னு வலியுறுத்தினவங்க, முன்மொழிஞ்சவங்க யாருன்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு கொஸ்டின். அது கிருபாலினி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டு 2டே நாள்லயே அவர் இறந்து போயிருவாரு சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நிரந்தரமாவே ஒரு தலைவர தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிரந்தர தலைவரா அதுக்கப்புறம் வந்தவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவரா இருப்பார். கான்ஸ்டிடியூஷன் எழுதி எல்லாம் முடிச்சு ஒப்படைக்கிற வரைக்கும் அவர்தான் தலைவர். அவருக்கு ஹெல்ப்புக்காக துணைத் தலைவர்களா முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயே 4, 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 6th கொஸ்டின். இந்தியாவின் சட்ட வரைவு குழுவை முடிவெடுக்க ஆங்கிலேய அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட கேபினெட் மிஷன் குழுவில் இடம்பெறாத நபர் யார்? பாருங்க, இந்த முன்னாடி கொஸ்டினோட அப்படியே கண்டினியூஷன் தான் இது. 1946ல கேபினெட் தூதுக்குழுன்னு ஒரு குழுவை பிரிட்டிஷ் அனுப்பி வைப்பாங்க. அவங்க தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறதுக்கு நீங்க வந்து நீங்க உங்களுக்குள்ள ஒரு டீமை உருவாக்கணும் சொல்ல வந்தவங்க தான் இவங்க. சரியா? உருவாக்கி குடுத்துட்டு போறதுக்கு, ஒரு ஐடியா குடுத்துட்டு போறதுக்கு. அதுல பிரிட்டிஷ்காரங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுல இல்லாதது யாரு? இதுல ஒருத்தர் மட்டும் அதுல இடம் பெறாதவர் பேர இதுல தப்பா குடுத்துருக்கேன். அது யாருன்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். ஆப்ஷன் 1 கிரிப்ஸ், ஆப்ஷன் 2 அலெக்சாண்டர், ஆப்ஷன் 3 பெத்தி கிளாரன்ஸ், ஆப்ஷன் 4 எட்வர்ட் கிளைவ். யாரு கேபினெட் தூதுக்குழுவுல இடம் பெறாதவர்? இதுக்கான சரியான விடை எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் தான் அதுல கிடையாது. ஓகேவா? இந்திய தேசிய இயக்கம்ன்ற லெசன்லயும் இது வரும். கான்ஸ்டிடியூஷன் லெசன்லயும் இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ அந்த 3 பேர் யார் யாரு? கிரிப்ஸ், அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ். இந்த 3 பேர் தான் அனுப்பி வைக்கப்பட்டவங்க. எட்வர்ட் கிளைவ் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின் பாருங்க. வற்றல் என்ற தொழிற்பெயரை வேர் சொல்லாக மாற்றுக. அப்ப வற்றல்ன்றது ஒரு தொழிற்பெயர். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வேர் சொல்லா மாத்தினா என்ன வரும்? ஆப்ஷன் 1 வரு, ஆப்ஷன் 2 வற்று, ஆப்ஷன் 3 வற்றிய, ஆப்ஷன் 4 வறுமை. இந்த 4 இதுல வற்றல்ன்றதோட வேர் சொல் எது? 2 ஆப்ஷனுக்கு இடையில தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு ஆன்சரை டிசைட் பண்ணுங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தரலாம். வற்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. வரு இல்ல வற்று, இந்த 2ல ஏதோ ஒன்று தான் வரும்னு தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வேர்ச்சொல் அப்படின்னாலே ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? வற்றிய வறுமையெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வரு வருமா வற்று வருமா? அதாவது
வருத்தல், வறுவல் அப்படின்னு இருந்தாதான் வறுவல்ன்றது ஒரு தொழில் பெயர். அதோட வேர்ச்சொல் வருன்னு மட்டும் வரும். வற்றல்னா என்ன அர்த்தம்? வத்தல். நம்ம அது எந்த வத்தலா வேணாலும் இருக்கலாம். கத்திரி வத்தல், மிளகாய் வத்தல்னு எந்த வத்தல். வற்றல்னாலே அது பேரே என்ன அது? அதுல இருக்கிற ஈரப்பதத்த நீக்கி வத்த வைக்கிறது. ஈரத்த வத்த வச்சு அத ட்ரையா மாத்துறது. ட்ரை கிரேப்ஸா மாத்துறது. ஏன்? நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். ஈரத்த போக்கிட்டாலே அதுல என்ன ஆகும்? பாக்டீரியாஸோ இல்ல நுண்கிருமிகளோ உருவாகுறது குறையும். அப்ப ரொம்ப நாளைக்கு அந்த பொருள் கெட்டுப் போகாது. அதோட ஈரப்பதத்த நீக்குறது. அதான் வற்றல். அப்ப வற்று அப்படிங்கிறது தான் அதோட சரியான வேர்ச்சொல்லா இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எப்பயுமே வேர்ச்சொல் கண்டுபிடிக்கும் போது அந்த கொடுத்திருக்க வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு அதோட அடிப்படை வார்த்தையை எடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின். அனாமதேய குடிகாரர்கள், அதாவது ஆல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் 1 1930, ஆப்ஷன் 2 1935, ஆப்ஷன் 3 1940, ஆப்ஷன் 4 1945. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை 1935. அதாவது இந்த அனாமதேய குடிகாரர்கள், ஆல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்புனா என்ன அப்படின்னா, இந்த நிறைய குடி பழக்கத்துக்கு அடிமையாகி அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறவங்க கொண்டு போய் 3 மாதம் 6 மாதம்னு சொல்லி அங்கே விட்டுருவாங்க. விட்ட உடனே என்ன ஆகும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஏன்னா நம்ம சடனாக அதை வந்து நீங்கள் குடிக்கூடாதுன்னு சொன்னாலும் நிறைய அந்த விலகல் அறிகுறிகள் நிறைய நம்ம பார்ப்போம். ரொம்ப அதுலேருந்து வெளியே வர கஷ்டப்படுவாங்க. அப்போது அந்த அமைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, முறைப்படி அவங்கள அதுக்கு பதிலா வேற என்ன குடுக்கலாம்? அத மறக்கிறதுக்கு அவங்கள எப்படி டைவர்ட் பண்ணலாம்? பிசிக்கலா உடம்பு அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்புல இருக்க அந்த நச்ச வெளியேத்துறதுக்கு, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா யோகா, அந்த பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ்ன்னு சொல்லி மைண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கொண்டு வந்து மாத்துறதுக்கு பேரு தான் இது. அது வந்து அவங்க ரிலீஸ் ஆயி வெளிய வந்ததுக்கு அப்புறமே அவங்கள கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போகாம நல்லா ஒரு லைஃப லீட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு. இது 1935ல ஒரு தொழிலதிபரும், ஒரு மருத்துவரும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இது வந்து இப்போ உலக அளவுல பல இடங்கள்ல இதோட பிரான்ச்சஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. சயின்ஸ்ல மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற லெசன்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக செல்ல பாலங்கள் கட்ட கொண்டு வரப்பட்ட திட்டம் எது? ஆப்ஷன் 1 ஸ்வரஷித் யாத்ரா, ஆப்ஷன் 2 ஸ்வச்ச சேஃபர், ஆப்ஷன் 3 சேது பாரதம், ஆப்ஷன் 4 இவை அனைத்தும். இதுல ஹைவேஸ்ல பிரிட்ஜஸ் ஓகேவா, ஸோ கொஞ்சம் டிராஃபிக்லாம் இல்லாமல் கொஞ்சம் மேலே பிரிட்ஜஸ் கட்டும்போது கொஞ்சம் டீவியேஷன் ஆகும், அப்போ டிராஃபிக் குறையும், அதுக்காக கட்டப்பட்டது. ஒரு சில இடங்களில் சேஃப்டிக்காகவும் பாலங்கள் கட்டுறாங்க. அந்த இதுக்கு பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பேர் வச்சுச்சு, அதுதான் இங்கே வந்து கொஸ்டின். மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா நிறையா எடுத்து படிச்சுட்டு போகணும். நிறைய யூடியூப்பில் அது அவைலபிளாக இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் அதை கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை பாருங்க, சேது பாரதம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நம்ம இதில் சின்ன கிளாஸில் சிவிக்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள்னு ஒரு லெசன் இருக்குது, அதுலேருந்து கேட்ட கொஸ்டின். அப்போது இந்த மற்ற 2 இருக்குது பார்த்தீங்களா, சேது பாரதம்ன்றது இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் பாலங்கள் கட்டுறது. இந்த 2 இருக்கு பாருங்க, ஸ்வரஷித் யாத்ரா, ஸ்வச்ச சேஃபர், இதுவும் அதே லெசனில் கொடுத்துருப்பாங்க. இது 2ம் சித்திர புத்தகங்கள், குழந்தை சித்திர புத்தகங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்ஸ் காமிக் புக், ஓகேவா. சித்திர புத்தகங்கள் அப்படின்னா என்னன்னா, புத்தகம் 2 காமிக் புக்கு. இதில் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, சாலைகள் இருக்குல்ல, சாலையோட பாதுகாப்பு விதிகள், எப்படி ஓட்டணும், எதை ஃபாலோ பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்ற ரூல்ஸ் எல்லாம் காமிக்க அவங்களுக்கு ஈஸியாக காமெடியாக புரிகிற மாதிரி இந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் போட்டு வெளிவந்த புத்தகங்கள் பேர் தான் இந்த 2ம், ஸ்வரஷித் யாத்ரா, ஸ்வச்ச சேஃபர் அப்படிங்கிற 2ம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இது வந்து அந்த போக்குவரத்து கழகம் அந்த மினிஸ்ட்ரியே இந்த புக்கை வெளியிட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் 1 கால்டுவெல், ஆப்ஷன் 2 ஜியு போப், ஆப்ஷன் 3 சீகன் பால்கு, ஆப்ஷன் 4 வீரமாமுனிவர். இந்த 4 பேர்ல தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் பண்ணவங்க யாரு? ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன்ல இன்னொருத்தர கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா அதனால தான் நான் அவரை கொடுக்கல, நான் சொல்றேன் டீட்டெயிலாக. ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஆன்சர் தெரியும் அப்படின்னா அவர் எந்த மாதிரி எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணாரு அப்படிங்கிறதையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை வீரமாமுனிவர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல நம்ம இவரை பற்றி படிச்சிருக்கணும். வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த காலத்து ஓலைச்சுவடிகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதுனா கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் நிறைய வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க. ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு போட்டு எழுதுறது, இதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அந்த புள்ளி வைத்த எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர் தான் வீரமாமுனிவர். இப்போ இந்த ஆப்ஷன்லயே பெரியாருன்னு ஒன்று கொடுத்துருந்தா நீங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருக்கணும். ஏன்னா பெரியாரும் தான் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு. அப்போ கொஸ்டின் வந்து புள்ளி வைத்த எழுத்துக்கள் இல்ல ஓலைச்சுவடியிலிருந்து எழுத்துக்களை மாத்தி அமைக்கிறதுக்காக மாற்றினவர் யாருன்னு கேட்டா நீ வீரமாமுனிவர் சொல்லணும். அதுக்கப்புறம் லேட்டஸ்டா வந்து எழுத்துக்கள்ல நிறைய எழுத்துக்களை தமிழ்ல வந்து குறைத்தவர் ஔவை அப்படிங்கிறத ஏன் ஔவைன்னு போடணும்? ஆ இவ்வைன்னே எழுதிட்டு போகலாம். ஐயாவா ஆ ஐயாண்டே எழுதலாம். ராவெல்லாம் இப்படி சுழிச்சு வரும் அந்த காலத்துல. அந்த மாதிரிலாம் ஏன் எழுதணும்? இந்த ரா இப்படி நம்ம ரான்னு போடுறோம் இல்லையா, இதை அந்த காலத்துல இப்படி போடுவாங்க. இப்படி போட்டா ரான்னு அர்த்தம், இப்படி போட்டா நான்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளை பூரா டைப் எதுக்காக அவர் பண்ணார் பெரியார் அப்படின்னா, டைப் ரைட்டிங் மிஷின் வந்துடுச்சு அந்த டைம்ல எல்லாம். டைப் மிஷின்ல இப்படியெல்லாம் அடிக்க முடியல. அப்ப இந்த துணைக்கால் 2 எழுத்தா இருந்தா டைப்ல அடிக்கிறது ஈஸியா இருந்தது. அதுக்காக அவர் நிறைய விஷயங்களை மாத்தினாரு. ஔவை அப்படிங்கிறத ஔவைண்டே எழுதலாம். அதே மாதிரி ஐயா அப்படிங்கிறத ஐயாண்டே எழுதுங்க. ஏன் அவ்வளோ கன்ஃபியூஷன்? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றினவர் தான் அடுத்து பெரியார். தனித்தனியாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்டால் நீங்கள் அப்படி எழுதுங்க. இல்லை வெறும் எழுத்துக்களில் சீர்திருத்தம் பண்ணதுன்னு கேட்டு ஆப்ஷனில் வீரமாமுனிவரோ இல்லை பெரியாரோ தான் அவங்கள சூஸ் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 கொஸ்டின்லையும் உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சான்சஸில் இருக்கீங்க. அதனால் தைரியமாக போய் எக்ஸாம் நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது இந்த உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன். இல்லை அடுத்த வீடியோ அதுக்காக ஏதாவது ஒரு வீடியோ தனியாக போடணும் அப்படின்னாலும் நான் போடுறேன். இன்னொன்று, எக்ஸாம் ஹாலில் தெரியாத கொஷின் கண்டிப்பாக எல்லாருக்கும் 40-50 கொஷினாவது இருக்கும். அந்த 40-50ல் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஷின்ஸை ஈஸியாக்குறதுக்கு தான் இந்த சீரீஸ். ஓகேவா? ஆனால் இதையும் தாண்டி தெரியாத கொஷினே உங்களுக்கு அங்கே இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக 50 கொஷின் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு 20-30 கொஷினாவது தெரியாதது இருக்கும். அந்த மிச்சம் இருக்க 20 கொஸ்டின் நீங்கள் அவங்கள விட தாண்டி வரீங்க பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த 30 கொஸ்டினையும் எப்படி அட்டன் பண்ணுறது? தெரியாத 30 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்க தான் போகுது எல்லாருக்குமே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எத்தனை வருஷம் படிச்சிருந்தாலும் எவ்வளவு டீப்பாக படிச்சிருந்தாலும், அப்போ அந்த தெரியாத கொஸ்டினை யார் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதில் தான் அந்த உள்ளே போகிறோமா வெளியே போகிறோமான்ற டிசிஷன் நிறைய இருக்குது. அதனால் தெரியாத கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நிறைய டெக்னிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். மறக்காமல் அந்த வீடியோவில் இருக்க டெக்னிக்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இன்னி நீங்கள் கண்டிப்பாக நிறைய டெஸ்ட் பேட்சஸ் போட்டு பார்ப்பீங்க. எக்ஸாம் முன்னாடி நிறைய டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்ப்பீங்கல்ல, அந்த டெஸ்ட்டில் அந்த டெக்னிக்கெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது, எப்படி வந்தால் வருது அப்படிங்கிறத உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.